எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். எல்லாருமே நாம் சேவிங்ஸ் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 விதமான விஷயங்களுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஒன்று வந்து நம்மளுடைய செலவுகளுக்காக நாம் சேவிங்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இன்னொன்று நம்மளுடைய சொத்துக்களை சேர்க்கறதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும். இப்படி 2 விஷயத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சு நம்ம சேவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஃபுல்ஃபில்ட் ஆச்சு அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பணம் சம்மந்தப்பட்டு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியணும் அப்படின்னா நம்ம இந்த 2 விஷயங்களையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வித்தியாசப்படுத்தி நம்ம சேவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தனித்தனியாக சேவ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும். ஸோ இது எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்காக நான் ஒரு 5 ஸ்டெப்ஸாக இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த 5 விஷயங்களையுமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக இருக்கா இல்லையா, இன்னும் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இது இருக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுக்கணும். ஸோ அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 60,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் மினிமமாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கணும். ஸோ இது உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து, மாதம் சேலரியை பொறுத்து எவ்வளோ நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் சேவிங்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த காசு வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு தேவை வந்துச்சு, திடீர்னு ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேர்த்து வச்சுருக்கிற நீங்கள் சொத்துலேருந்து வந்து நீங்கள் விற்று ஏதாச்சும் பண்ணாமல் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் எடுத்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்பவும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இந்த காசு வச்சுக்கணும். ஸோ ஒரு 20,000 சேலரி வாங்குறவங்க கண்டிப்பாக 60,000 ரூபாய் உங்களுடைய பேங்க்கில் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1,00,000 ரூபீஸ் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுடைய பேக் போனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பதறிட்டு காசுக்காக அலைய வேண்டிய தேவையே வராது. உங்ககிட்டயே இந்த காசு இருந்துடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸுங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான விஷயங்க. ஸோ மெயினாக 2 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும். ஒன்று வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியில் ஏதாச்சும் நோய் வந்துச்சு, யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா திடீர்னு நீங்கள் காசுக்காக போய் அலைய வேண்டிய தேவை வராது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியே இதுக்காக பே பண்ணிடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போவுமே எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவை. நெக்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பேரில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து வர காசு உங்களை காப்பாற்றும். ஸோ இந்த 2 விஷயமே உங்களுடைய சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் செலவுகளுக்காகவே சேமிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்கள் சேமிக்க வேண்டியது உங்களுடைய குறுகிய கால செலவுகள். ஸோ குறுகிய கால செலவுகள்னால் என்னென்ன வரலாம் அப்படின்னா, உங்களுடைய சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீஸ் ஒரு வருஷத்தில் கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்டியில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கட்ட வேண்டிய டைம் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸோட அமௌண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேண்டாம், நீங்கள் கடன் எடுக்க வேண்டாம், அதை பற்றி பதட்டப்படவே வேண்டாம், உங்களுக்கு அந்த காசு வந்துடும். ஸோ அதை நீங்கள் அப்படியே பே பண்ணிடலாம். ஸோ இப்படி தான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது இந்த இன்சூரன்ஸ் மாதம் நீங்கள் கட்டாமல் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ஆர்டி போட்டு சேர்த்துட்டு வரலாம். அப்புறம் அதர்ஸ், இதில் வந்து வேறு செலவுகள் என்ன வேணாலும் வந்துடும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செலவுகள் வரும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு அமௌண்ட் நீங்கள் ஆர்டியில் போட்டு சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்காக டவுன் பேமெண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் ஆர்டியில் சேர்த்துட்டு வரலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் பண்ணி ஸோ அதுக்காக தனித்தனியாக நீங்கள் ஆர்டி இல்லாட்டினா எஃப்டி யூஸ் பண்ணி நீங்கள் சேமிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட்டு தான் வந்து உங்களுடைய லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ இதுக்காக எல்லாம் நீங்கள் சேர்த்துட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸுக்காகவும் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல வந்து லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய குழந்தைங்களோட காலேஜ் ஃபீஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே முக்கியம்.
அடுத்தது வந்து சில்ட்ரனோட மேரேஜுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காகவும் சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லா ஃபேமிலிஸ்லேயும் இருக்கிறது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங் டர்ம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி வழி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் வந்து பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ பாண்ட்ஸ்லேயும் வந்து லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸுக்காக சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சம்ரிதி யோஜனா, அப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸை நீங்கள் இந்த மாதிரியான லாங் டேர்ம் சேவிங்ஸ் பிளான் யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணணும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு வரலாம். பட் மெயினாக வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இதில் நீங்கள் எடுத்தே ஆகணும். என்ன தான் உங்களுக்கு கரெக்டான தேவையான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 விஷயங்கள், இந்த 4 ஸ்டெப்பும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து தான் வருது உங்களுடைய சொத்துக்களை சேர்க்குறது. ஸோ சொத்துக்களை வந்து சேர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ மாதம் நீங்கள் அதுக்காகவும் சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் சேமிக்க ஆரம்பித்து மாதம் உங்களுக்கு இதுக்கு வெளியே உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சொத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கோல்டு. ஸோ கோல்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து வேறு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சில்ட்ரனுக்கு நீங்கள் விட்டுட்டு போக வேண்டிய சொத்தாக வந்து நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை சேமிக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் நீங்கள் நல்ல கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வெளில உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் லேண்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவலையே இருக்காது. உங்களுக்கு என்ன ஒரு செலவு வந்துட்டாலும் உங்களுடைய சேவிங்ஸ் உங்களை காப்பாற்றிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு வெளியே உங்களுடைய ஃபேமிலிக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு செலவுகள் வருது அப்படின்னாலோ இல்லாட்டினா இதுக்கு வெளியே உங்களுக்கு ஏதாச்சும் சேமிக்கணும் அப்படின்னாலோ நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் சேர்த்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இவ்வளோ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 90% நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட. நான் வந்து காமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.